அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் என்னென்ன என்று பார்த்தால், உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக ஜென்மராசிக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது 3 மற்றும் 11ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறது. எனவே முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் மனதில் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தடை தாமதம் இல்லாமல், சிக்கல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் கனகச்சிதமாகவும் எளிய முறையில் கைகூடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடுவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சப்தமஸ்தானத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வலம் வருவதால் இந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த அனுபவ சூழல் என அனைத்தையும் சிறப்பாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாற்றங்களை முழுமையாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகள், தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் விலகுவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தில் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரை அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் திருக்கணிதத்தின்படி 5ஆம் இடத்தில் நுழைந்து விட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நாளில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் கூட சனி பகவானினுடைய அமைப்பு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம் என்று இருந்த பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தடை தாமதம் என்று பல நிகழ்வுகளில் தொடர்ந்து பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி எளிதில் வருகிறது என்பதை திட்டவட்டமாக சனி பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். திருக்கணிதத்தின்படி முன்கூட்டியே 5ஆம் இடத்தில் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான மாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் முன்னேற்றத்தை மிக சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல காரியங்களையும் இந்த வேளையில் எளிதில் செய்து முடிப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. மேலும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலிருந்து விலகி சுகஸ்தானமாகிய 4இல் இந்த வாரத்திற்கு பிறகு நுழைய போகிறார். லாபஸ்தானத்தில் இருந்து விலகி தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைய போகிறாருங்க கேது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்திற்கு பிறகு அதிரடியான மாற்றத்தை சந்திக்க போகின்றனர். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஒரு பொன்னான தருணமாக அமைகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல், சிரமம் என அனைத்தையும்
உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு கிடைக்க போகிறது. சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் உறுதியாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான நல்ல வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் எளிதில் சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அற்புதமான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ஏனென்றால் பாக்கியஸ்தானமாகிய 9இல் நிலை கொண்டிருக்கிறார். எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான சூழல் உருவாகும். இதுவரை பல்வேறு விஷயங்களில் குழப்பம் என்று நினைத்திருந்த பல காரியங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நெருக்கடி தந்து வந்த பல நிகழ்வுகளில் மாற்றம் சிறப்பாக கிடைக்கும். ஏனென்றால் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சூரியனின் உச்சத்தின் காரணமாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். நல்ல செய்தி உறுதியாக கிடைக்கும் தருணம் என்று சொல்லக்கூடிய வகையில் நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வித்யாகாரகரான புதன் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கட்டுக்குள் வருவதோடு வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி நுணுக்கமாக பல்வேறு வகையான காரியங்களை எளிதில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 2, 3, 4 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சந்திரன் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைக்க போகிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய சந்திரனின் அமைப்பால் பல காரியங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடக்காதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வுகளையும் சுபமான பல நல்ல வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு